உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் ஆசியோடும், சித்தர்களுடைய அருளாசியோடும், மகான் தத்துவராருடைய அருளாசியோடும், உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்புலி, என்னுடைய சார்புலி அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். இன்னைக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நாள், சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமிங்கிறது இருக்கிறதுலயே ரொம்ப ஒரு சிறப்பான நாள். இப்படி ஒரு ஒவ்வொரு வருஷமும் நமக்கு வரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பௌர்ணமி அப்படின்னு சொன்னா இந்த சித்ரா பௌர்ணமி. மற்ற மாசங்கள்ல வருது, இருந்தாலும் மற்ற மாசங்கள் வர்றதை விட இந்த சித்திரை மாசத்துல வர்ற பௌர்ணமிக்கு பவர் அதிகம். காரணம் என்னன்னு கேட்டா, இந்த 2-3 நாளைக்கு முன்னாடி கூட இந்த சித்திரா பௌர்ணமியுடைய சிறப்பை பத்தி சொல்லியிருந்தேன். அதுல நிறைய இதிகாசங்கள்ல, புராணங்கள்ல அதுக்கு ஒரு கதை கூட சொல்லுவாங்க. அதாவது சித்திரகுப்தர் பிறந்ததுனால அந்த சித்திரகுப்தருடைய பேரை வச்சிருக்கிறாங்க. அப்படி எல்லாமே நிறைய அதுக்கு என்ன அவங்க ஒவ்வொருத்தருக்கு என்ன அவங்க இதுக்கு தெரிஞ்சது அதெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. நம்ம அதெல்லாம் நம்ம பேசணுங்கிறதுல காரணம் என்னன்னா, நம்ம ஆன்மீகத்துக்கும் ஒத்து வரணும், விஞ்ஞானத்துக்கும் ஒத்து வரணும். நம்ம சொல்றது, நம்ம எடுத்துக்கிற கருத்து, நம்மளுடைய பாதையும் அப்படித்தான் இருக்கணும். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சூரியனை இந்த பூமி, இப்ப சூரியனுடைய ஒளி நிலவுல விழுந்து, நிலவுல இருந்து அந்த ஒளி இந்த பூமிக்கு கிடைக்குது. அதே போல சூரிய ஒளியும் சந்திரனுடைய ஒளியும் நில ஒளியும் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா, இந்த பூமியில எந்த ஜீவராசியும் நல்லா வாழ முடியாது. அதனால அதனுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, மாசம் ஒரு அந்த மாசத்துக்கு தகுந்த மாதிரி அந்த சுற்றுவட்ட பாதையில அதுக்கு சுற்றுற அந்த வேவ்ஸ், அந்த பாதைக்கு தகுந்த மாதிரி அந்த டிஸ்டன்ஸ், அதாவது தூரத்துக்கு தகுந்த மாதிரி அதனுடைய அளவேஸ் நமக்கு வேவ்ஸ் கிடைக்கும். இந்த பூமிக்கு, இந்த நிலவுக்கு கிடைக்கும். அந்த நிலவுல இருந்து வரக்கூடிய அந்த ஒளி, சூரியன்ல இருந்து வர்றது வெப்ப ஒளி, சந்திரன்ல இருந்து வர்றது குளிர்ச்சியான ஒளி. அப்ப இதை ஈச் பண்ணி இந்த பூமிக்கு கொடுக்கறது. அதுல இந்த சித்திரை மாசத்துல பாத்தீங்கன்னா, பூமிக்கு அந்த சூரியனுக்கு பக்கத்துல, இந்த பூமி பக்கத்துல போகுது. அந்த சுத்துவட்ட பாதையில போகும்போது அதனுடைய வெப்பத்தன்மை அதிகமா வரும். அப்போ இந்த பூமியை நிலவு சுத்தும்போது நிலவுக்கு அடுத்துதான் இது பூமிக்கு வரும். அதனால அந்த வேவ்ஸ் நமக்கு இந்த மாசத்துல, அதுல இன்னத்த நாள் இந்த சித்ரா பௌர்ணமிங்கிறது ரொம்ப அந்த உச்சகட்ட நிலைக்கு வரக்கூடிய அந்த இதுல எத்தனையோ விஷயங்கள் இதுல நிவர்த்தியாகுது. ஆனா நமக்கு தெரியாது. இதனாலதான் நமக்கு நடக்குதுன்னு ஒரு சில விஷயத்துக்கு நமது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா? ஒரு சில விஷயத்துக்களை பயணம் பண்ணும்போதுதான் நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவத்தை வச்சுதான் நம்ம எதிர்பார்ப்போம். அந்த வகையில பார்த்தா, இப்போ நமக்கு தெரியாமையே இந்த உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல, இந்த இயற்கை நமக்கு எவ்வளவு என்ன கொடுக்குது அப்படிங்கறதே நமக்குள்ள இப்ப வரைக்கும் தெரியல. எதை தெரிஞ்ச அளவுக்கு நம்மள பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். அப்போ அந்த வகையில பாத்தீங்கன்னா, இந்த பௌர்ணமிங்கிறது அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்தது. அது நம்ம மாதிரி இப்படி ஆன்மீகத்துல போறவங்களுக்கு இதுதான் முழுசு நமக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணும். இந்த ஆன்மீகத்துல போற நமக்கெல்லாம் யோக பயணத்துல பயணம் பண்றோம். அது யோகத்துல போறவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பௌர்ணமி அப்படின்னு சொன்னா இது. அதே போல இந்த அமாவாசை, இந்த பௌர்ணமிக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்குதோ, இதே பவர் அந்த அமாவாசைக்கும் உண்டு. ஆனா அமாவாசை வழிபாடு யோக பயணத்துக்கு ஒத்து வராது. அமாவாசைங்கிறது யோக பயணத்துக்கு ஒத்து வராது. இப்ப இதுல இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இந்த அமாவாசையும் பௌர்ணமி அப்படின்னு சொன்னா, பௌர்ணமிங்கிறது ஆணாகும், அமாவாசைங்கிறது பெண்ணாவும் இருக்கு. புரியுதுங்களா? அப்படிதான் இருக்குது. அப்போ ஆணுக்கு உண்டான வேலை, அதுக்கு உண்டான இது அதுக்கு இருக்கும், பெண்ணுக்கு உண்டான இது அதுக்கு இருக்கு. அது அப்படிதான் இதுல மகான்களை பிரிச்சு பார்த்திருக்காங்க. அதனுடைய அனுபவத்தை நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அந்த வகையில பார்த்தோம்னா, நமக்கு அமாவாசை நமக்கு தேவையில்லை, நமக்கு பௌர்ணமி தான். நம்ம ஒளியை நம்பித்தான், ஒளியை பார்த்துதான் நம்ம பயணம் பண்றோம். அந்த ஒளியில தான் எந்த வேலையுமே நம்மளால செய்ய முடியும். அதுலதான் நம்ம பாஸ் பண்ண முடியும். அதுலதான் நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும். அமாவாசைங்கிறது எல்லா விஷயங்களுக்கும் பயன்படுத்தலாம். அமாவாசை
ஆன்மீகத்துக்கும் பயன்படுத்தலாம், மாந்திரீகத்துக்கும் பயன்படுத்தலாம், மற்ற விஷயங்களுக்கெல்லாம் இந்த இது இது பரிகாரம் இது மாதிரி எல்லாம் செய்றாங்க. அதுக்கு எல்லாமே இதை வந்து வச்சு ஒவ்வொரு சமயத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க சமய வழிபாடுன்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு. நமக்கு அது கிடையாது, சமயம் கிடையாது நமக்கெல்லாம். சமயமோ மதமோ மொழியோ மற்ற எதுவுமே நமக்கு கிடையாது, நமக்கு அந்த இதே கிடையாது. அப்படி இருக்கிற போது நம்ம வந்து அந்த பௌர்ணமி தான் வந்து எடுத்து நம்ம பயன்படுத்துகிறோம். அதனால வந்து அது நமக்கு இன்னைக்கு அப்படி ஒரு நாள். இதுல என்னன்னு கேட்டா, முறையா பார்த்தா இப்ப ஆசிரமத்திலாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஆசிரமத்துல இப்ப ஒரு எத்தனை பேர் வந்து இங்க வந்து உபதேசம் வாங்கி இந்த ஆசிரமத்தை வந்து இது பண்ணி இந்த ஆசிரமத்தை தனக்கு ஏற்று தன்னுடைய ஆசிரமமா பார்த்து பயன்படுத்திட்டு இருக்கிறவங்களுக்கு முறையா பார்த்தா, இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன் நான், இதை இப்ப 2 வருஷம் 3 வருஷம் ஆகி போச்சு, இல்லை இப்ப 3 வருஷம் கூட ஆக போகுது இல்லையா, இப்ப வரைக்கும் சொல்லலை. இது வந்து நீங்க தான் வந்து இதுக்கு வந்து ஒரு முயற்சி எடுக்கணும். இந்த மாசம் வரையினா அடுத்த மாசம் என்ன சாமி சிறப்பு இருக்குது, ஆசிரமத்துல வந்து நம்ம எப்படி செய்யணும், இந்த பாதையில எப்படி போகணும் அப்படிங்கறது நீங்களே வந்து கொஞ்சம் முன்னோட்டமா வந்து நீங்க கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கணும். இப்ப ஒவ்வொன்றுமே நானே இந்த மாதிரி வருதுன்னா, இந்த இது கோயில்ல பூசாரி அடிச்சு ஐயருக்கு சொல்றாங்களே, நீங்க அடுத்த மாசம் நீங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்ற மாதிரி ஆயிப்போகுது. நானா சொன்னேன்னா, நீங்க கேட்டு சொன்னா அதுல இந்த மாதிரி இருக்குது. அப்போ அந்த சூழலை வந்து நம்மளால செய்ய முடியுமா செய்ய முடியாதாங்கிறது நீங்க முடிவு பண்ணணும். அப்ப நீங்க முடிவு பண்ணி அதை செஞ்சீங்கன்னா தான் அதுல பிரயோஜனமே தவிர, நான் சொல்லி செஞ்சா அது எது செஞ்சாலுமே வந்து என் சுயநலத்துக்கு சொல்ற மாதிரி தான் தெரியும். உங்களுக்கு தப்பா யாரையும் நான் சொல்லலை, அப்படி இப்படி நினைச்சிடாதீங்க, சரிங்களா? அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, அடுத்த மாசத்துல ஏதாவது சிறப்பு இருக்கா சாமி அப்படின்னு. அப்போ எதுக்கு இதை சொல்றேன்னா, இது போன மாசமே நம்ம முடிவு பண்ணி வச்சிருக்கணும். எப்படி முடிவு வச்சிருக்கணும்னா, இந்த பௌர்ணமியில ஏதாவது நம்ம செய்ய வேண்டியது இருக்குதா சாமின்னா, நான் என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு இதை எப்படி செய்யணும்னு நான் சொல்லுவேன். எப்படின்னு கேட்டா, இது முறை என்னன்னு கேட்டா, நீங்க முத நாளே இங்க வந்துடணும். எல்லாருமே கம்ப்ளீட்டா வந்துட்டு அந்த நைட்டு முழுவதும், அதாவது ஒரு குறிப்பிட்டது, அது ரொம்ப மோசமா போயிட்டாலுமே ஒரு 12 மணிக்கு மேல, 11 மணி 12 மணிக்கு மேல எல்லாருமே வந்து பாடத்துல உட்காரணும். உங்களை எல்லாத்தையும் பாடத்துல உட்கார வச்சு உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த இதை வந்து நான் இருந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் செய்யணும். நீங்க முத நாளே வந்து உங்களுக்கு இங்க தங்க பிடிக்க சாப்பாடு வசதி வந்து எல்லாம் நான் பண்ணி கொடுப்பேன். இதுதான் முறை. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, நான் இப்பதான் சொல்றேன் இதை. அதனால நீங்க இனிமே அதெல்லாம் வந்து நீங்க ஃபாலோ பண்ணுனீங்க அப்படின்னா, நமக்கு எப்படின்னு கேட்டா, இருட்டுக்குள்ள போறதுக்கு வந்து வெறுங்கையோட இருட்டுக்குள்ள போறோம் இல்லைங்களா, வெறுங்கையோட போய் இருட்டுக்குள்ள போய் நம்ம, அப்போ இந்த மாதிரி காரியங்களும் ஒவ்வொரு மாசம் செய்யும் போது அந்த இருட்டுல போறவனுக்கு ஒரு தடி கொடுத்த மாதிரி, ஒரு லைட், பேட்டரி லைட் கொடுத்த மாதிரி, அப்ப ஈஸியா அவன் பயணம் பண்ண சௌகரியமா இருக்கும். இந்த மாதிரி பாதையில நம்ம போறதுக்கு அது இது மாதிரி ஒவ்வொரு இதுலயும் நம்ம செய்யும் போது அது நமக்கு ஒரு உதவிகரமா இருக்கும். அப்ப அந்த மாதிரி பார்த்தா இந்த மாதிரி முக்கியமான நாளுகள்ல நீங்க முத நாளே வந்துரும்.